ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சீரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க அவர்களை வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் கொண்டாடும் நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது ஒரு தாயின் அன்பையும் தியாகத்தையும் தெய்வீகத்தையும் போற்றும் நாள், ஈஸ்வரம்மா தினம். ஈஸ்வரம்மா அவர்கள் ஒரு சாதாரண தாய் மட்டுமல்ல, அவர் அன்பின் உருவம், பொறுமையின் வடிவம், தியாகத்தின் சின்னம். அவர் புட்டபர்த்தி என்ற சிறிய கிராமத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து மிக சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய மகன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபாவின் மறு அவதாரம் என போற்றப்படுகிறார்கள். ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி வளர்க்கிறாள்? அன்பால், பரிவால், பாதுகாப்பால். அதேபோல் ஈஸ்வரம்மா அவர்கள் உலகமே தனது குடும்பம் என்று எண்ணி வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். அன்பு கொடுப்பதே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். நாம் இன்று எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அந்த உயரத்துக்கு அடிப்படை யார் தெரியுமா? நம்முடைய அம்மா ஈஸ்வரம்மா அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் அவர் மனம் மிக பெரியது. அவர் நமக்கு கற்றுத்தந்தவை பிறரை நேசிக்க வேண்டும், உதவிகரம் நீட்ட வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும். ஒரு நாள் புட்டபர்த்தியில் உள்ள குழந்தைகள் கல்விக்காக தூரம் செல்ல வேண்டியதை பார்த்து அவர் தனது மகனிடம் ஒரு பள்ளி கட்ட வேண்டும் என்று கேட்டார். அந்த அன்பான வேண்டுகோளை மதித்து சத்ய சாய்பாபா அவர்கள் அங்கே பள்ளி, மருத்துவமனை, குடிநீர் திட்டங்கள் போன்ற பல சேவைகளை தொடங்கினார். இதனால் ஈஸ்வரம்மா அவர்கள் ஒரு தாய் மட்டுமல்ல, சமூக சேவையை ஊக்குவிப்பவர் ஆனார். ஈஸ்வரம்மா தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? தாயின் அன்பை நினைவு கூற, அவர்களின் தியாகத்தை மதிக்க, அவர்கள் வழியில் நாம் நடக்க உறுதி எடுக்க. இன்று நாம் நமக்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாம் நம் தாய்க்கு நன்றி சொல்கிறோமா? அவர்களின் அன்பை உணர்கிறோமா? ஈஸ்வரம்மா அவர்கள் நமக்கு சொல்லும் செய்தி, தாய் அன்பு என்பது கடவுளின் அன்பு. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, அம்மா இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அம்மாவின் அன்பு இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லை. நாம் அனைவரும் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம் தாயை மதிப்போம், அன்பு செய்வோம், பாதுகாப்போம். அம்மா இருப்பது ஒரு ஆசீர்வாதம், அம்மாவின் அன்பு ஒரு வரம். ஈஸ்வரம்மா அவர்களை போற்றுவோம். ஈஸ்வரம்மா அவர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை அனைவரும் பெறுவோம். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.